விபீஷணனுக்கு இன்னைக்கு நல்ல புத்தி வந்து சரணம்னு வந்திருக்கான். ஆனால் அவனை பிறக்கிறதுக்காக ராமன் பட்ட பாடு எல்லாம் சர்வேஸ்வரன் உள்ளே உட்காண்டு இவனை ஒரு நல்ல பிறவி கொடுத்து தன் திருவடியில் சேர்த்துக்கிறதுக்குள்ளே என்ன பாடுபடுறார். நமக்கு தெரிஞ்ச நிலையிலேருந்து நாம் பார்த்துட்டுருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச நிலையிலேருந்து அவர் பார்த்துட்டுருக்கார். எத்தனையோ நாளாக பார்த்துட்டுருக்கார். அதனால தான் விபீஷணன் வேகமாக வந்துட்டான்னா அது அவன் கடமை. ராமன் வரவில்லை என்னால் அது உலகத்துக்கு பலதை உணர்த்த வேண்டும். தர்மத்தை காட்டணுங்கிறதுக்காக அப்படி வந்திருக்கார். வேகமாக விபீஷணன் வந்தார். ராமனிடம் வந்தார்னு சொல்ல வேண்டாமா? எங்கு ராமன் இருந்தாரோ அங்கு வந்தார். லக்ஷ்மணனோடு கூடிய ராமன் இருந்த இடத்துக்கு வந்தார். எத்திர ராமஹ சலக்ஷ்மணா. அப்போனா லக்ஷ்மணனோட கூடங்கிறது முக்கியம், எத்திர எங்கிருந்தாரோங்கிறது முக்கியம். இது ரெண்டுமே முக்கியம். பெருமானிடத்தில் சரணம்னு நாம் போகிறோம்னால் பக்கத்தில் இருக்கிற பாகவதோத்தமர்களை முன்னிட்டு கொண்டு அவர்கள் திருவடியை பிடிச்சிருந்து அவள் சிபாரிசை வச்சுட்டு தான் அவர்கிட்ட நம்ம போகணும். நேராக போகவே கூடாது. எங்கேயுமே யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணாலும் ராமன் பண்ணி வச்சார பார்த்தில. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார், லக்ஷ்மணா நீ பண்ணிட்டு வா. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறார், லக்ஷ்மணா நீ பண்ணிட்டு வா. யாருக்காக இருந்தாலும் ஏன் தான் பண்ண மாட்டேங்கிறார்? பண்ணுவார். ஆனால் ஒரு பாகவதன் மூலம்தான் ஏற்றுக்கொள்வார்.